ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் ஜோதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதி முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சுட்டு இவங்க டோல்கேட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் வரன் தாங்க. எந்த வயதாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. மணமகளோட வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ரெண்டு ஃப்ளாட் மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்கள விட்டுட்டே தாங்க இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் இருக்கிறதான இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தன்னுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு மாதம் குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நிரந்தரமான ஒரு வேலைக்கு போகக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் பெருசாக இருந்தாலும் ஓகே, தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிற ஃபேமிலியாக இருக்கிற மணமகன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க மணமகன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதாவது தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடு எல்லாமே என்னுடைய பொண்ணுக்கு தான், அதனால் நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்னு தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி காசு பணம்லாம் அவர் எனக்கு கொடுக்க வேணாம், என்னோடய பொண்ணை நானே பார்த்துக்குவேன், அவருக்கு குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டுருங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். அடுத்த வரன் பெயர் பிரபா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி தேவ சமூகத்தை சார்ந்தவங்க. வேறு இதில் எந்த உட்பிரிவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 12,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அப்போ வரும் தனிமையில் தாங்க இருக்காங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லாதனால அம்மாவோட தனிமையில் தாங்க இவங்க வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு ஓட்டு வீடு மட்டும்தாங்க வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவும் பெரிய வசதி இல்லாதனால இவங்க இப்போ ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட அம்மாவையும் காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கூடிய நல்ல குணமான மணமகனாக வேணும், கூலி வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது வீட்டோட மாப்பிள்ளையே வந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களோடய போகிறதுனால சம்மதம், ஆனால் என்னோடைய அம்மாவும் என்னோட கூட தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு சம்மதங்கிற பட்சத்தில் இந்த மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் வந்து இலவசமாகவே உங்களுக்கு வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.